ஆ, ரொம்ப பிரமாதமான கதை. அந்த கழி ஓதம்ங்கிற தலைப்பே கதைய கேட்க வச்சிருச்சு. என்னடா இது கழி ஓதம் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அத விக்கிபீடியாலாம் தேடி பார்த்தா, அது மீனிங் மேல குடுத்துருக்கேன். ஆ, அப்புறம் கதைய கேட்குறப்போ அதில நல்லா விளக்கங்கள்லாம் வந்துருச்சு அதுல. ரொம்ப அருமையான உவமைகள், அந்த வர்ணனைகள், அப்படியே அந்த கடற்பரப்பு, அந்த ஏரியாவுக்கே அப்படியே கூட்டிட்டு போயிறாரு ஆசிரியர். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்த வாழ்க்கையில இருந்த பல விஷயங்கள்லாம் அப்படியே அந்த பக்கம் கிராமங்கள், அந்த ஓரம் கடல் ஓரங்கள் இதெல்லாம் அப்படியே நம்ம மனசுக்குள்ள மறுபடி கொண்டு வர்ற மாதிரியான ஒரு கதை இது. அந்த உவமைகள்லாம் ரொம்ப வித்தியாசமான உவமைகளா இருக்கு. அந்த சின்ன பிள்ளையில பழப்பத்த சாப்பிட்றப்போ ஒரு ருசி மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு உவமை. அந்த ஃபேன மாட்டியிருக்கிறது வந்து அந்த வயசானவங்களுடைய அந்த பாட்டியோட ஒரு நல்ல தலைமுடி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உவமை. அப்புறம் அப்பாவுடைய அந்த வேர்வை வாசத்த ஒப்பிட்டு அது ஒரு உவமை. அ அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட உவமைகள் வித்தியாசமா ஆனா அந்த இடத்துக்கு வந்து பளிச்சுன்னு பொருந்துற மாதிரி. குழந்தையோட வாயிலிருந்து வர்ற வடிகிற பால் மாதிரி அந்த சிமெண்ட்ல பாலை ஊத்தி அத ஒட்ட வைக்கிறது அந்த சுவத்துல இந்த மாரி. அந்த அந்த ஒரு கிராமத்து வீடு, அந்த ஒரு தனி அறை, அப்புறம் அந்த கடலோரம், அந்த ஆத்தோரம், அந்த ஆறு வந்து சேர்றது, அந்த ஓதம், கழி ஓதம், அது பின்னணியில அதுல மாட்டிக்கிட்டு இறந்து போன ஒரு காதல் ஜோடி. அப்படி ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஃபீலிங்க குடுத்துறாரு. அந்த கதைக்குள்ள போறப்போ, முதல்ல அந்த இடங்கள், அந்த கேரக்டர்கள் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே அந்த ஒரு ஒரு அனுபவத்த கொண்டு வந்துறாரு முதல்ல. பிறகு அப்படி போய் அந்த நிகழ்ச்சிகள் போறப்போ, அவங்க போய் அந்த சவுக்கு தோப்புக்குள்ள போய் மரத்த வெட்ட போறது, அப்ப அவரு அந்த கழிவோரத்த பத்தி பசங்களுக்கு சொல்றது, அந்த பசங்களுடைய ரியாக்ஷன், அண்ணனோட ரியாக்ஷன், தம்பி ரியாக்ஷன். தம்பி வந்து என் சித்தப்பா ஒரு இடத்துக்கு வர்றேன்னு சொல்றப்ப, சித்தப்பாவ இங்க வர சொல்லலாமேங்கிறப்ப, தம்பிங்கிறத தாண்டி அவன் சித்தப்பாங்கிற நிலைமைக்கு இப்ப போயிட்டாங்கிறத சொல்ற இடத்துலயே அந்த ஒரு உறவு முறைகள் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதையெல்லாம் நுணுக்கமா கொண்டு வர்றது, ரொம்ப நுணுக்கமா எழுதியிருக்காரு. அத மாதிரி நீங்க சொன்ன முறையிலயும் அத அந்த குழந்தைகளோட பேச்ச, அந்த பாம்பு மாரி இருக்குங்கிறத பார்த்துட்டு, அந்த அப்பா அப்படிங்கிற ஒரு பயத்தோட பேசுறது. அதே நேரத்தில அந்த அண்ணன், தம்பி இருக்குல்ல, அண்ணனோட குரல்ல கொஞ்சம் மெச்சூர்டு குழந்தை. தம்பி குரல்ல இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்ன பையங்கிற குரல். அந்த வித்தியாசங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறது. அது மாரி அப்பா கதைய சொல்றப்போ, அவிங்க கேட்குற அந்த ஆர்வம், அவரு அத சொல்லிட்டு போறது, எல்லாமே வந்து நல்ல ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். இந்த கதைய கேட்டு. ரொம்ப நாள் ஆச்சு கதை கேட்டு. நடுவுல கொஞ்சம் உடல்நல பிரச்சனைங்கிறனால, சரியா எந்த குரூப்புகள்லயுமே ஆக்டிவா இல்ல. இன்னைக்கு இந்த தலைப்ப பார்த்த உடனே கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா அமைஞ்சிருக்கு. நீங்களும் எவ்வளவோ இந்த மாரி பல கதைகள்லாம் படிக்கிறப்ப, இதில ரம்யாங்கிற பேர பார்த்தோன்னே நீங்க எழுதுனதோன்னு முதல்ல நெனச்சேன். அப்புறம் இது ரம்யா வாசுதேவன் இல்ல. இது வேற ஒரு ரம்யாங்கிறத பார்த்தாச்சு. பட்டு எ உங்களும் நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்க, எவ்வளவோ விஷயங்கள வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. சின்ன புள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும். பார்த்தது, படித்தது, பட்டது 3ம் கலந்தது தானே ஒரு படைப்பு இல்லையா? அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் சொல்றது ஒரு பெரிய கலை தான். அதையும் தாண்டி இன்னமும் படைக்கிற கலைக்கு நீங்க ஒரு ஸ்டெப்பு முன்னால போகலாமே அப்படின்னு தோணுது. இத விட்டுறாம. ஏன்னா இது வந்து எங்கள மாதிரி கதைகள படிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் இல்லாதவங்க, போர் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் சுருக்கமா நீங்க சில கதைகள் சொல்றது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. அந்த கதைகள படிக்க முடியாததுக்கு, அத கேட்குறப்போ இப்படியெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு தெரியுது. நம்மளையும் சில சில பழைய அனுபவங்களுக்கெல்லாம் அப்படியே கூட்டிட்டு போகுது. எவ்வளவு விஷயங்கள நம்ம இழந்துட்டோங்கிறது தெரிய வருது.
சின்ன பிள்ளைகள்லாம் இப்படியெல்லாம் இருந்திருப்போம், என்னென்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சோம். ஒரு ஒரு நாளுமே ஒரு அனுபவமா தானே இருந்துச்சு. வயசு போக போக அந்த ஒரு ஒரு நாளினுடைய அனுபவத்தையும் நம்ம அந்த 24 மணி நேரம் காலையிலேருந்து நைட் வரை இருந்ததில சின்ன சின்ன செயல்கள் அதெல்லாம் உட்காந்து யோசிச்சோம்னா ஒன்னொன்னுமே நம்ம அப்படியே ரெக்கலெக்ட் பண்ண முடியும்னு தோணுது. அதில எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி தான் இந்த கதையிலேயும் வந்து அவர் ஒரு நாள்ல ஒரு சின்ன நிகழ்வு தான். 2 பசங்கள கூட்டிக்கிட்டு சவுக்கு தோப்புல போய் மரத்த வெட்ட போறாரு. அதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த உறவு முறை பிரச்சனைகள், அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசம், அதுவும் இந்த பையன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்த கடைசியில வந்து அந்த தங்கச்சி அந்த மூங்கில் குடையிலருந்து சதங்க ஒண்ணு வந்து அது அதனுடைய அந்த இது சத்தம் கேட்குது அந்த இதுல, அந்த சவுக்கு கட்ட இவங்க இழுத்துட்டு போறதுல. அது வந்து அவனுக்கு அந்த அவன் தங்கச்சி மேல இருக்கிற அந்த ஃபீலிங்க கொண்டு வருதுன்னு முடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். அப்பா! எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அத வந்து எழுத்துல கொண்டு வர முடியறதுங்கிறது பெரிய விஷயம். அது முடிஞ்சிருக்கு இந்த ரம்யாவுக்கு. அந்த ரம்யாவுக்கு. இந்த ரம்யாவுக்கும் முடியும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.